स्क्रीन தெரியுதுங்களா ஸ்கிரீன் தெரியுதான்னு கேட்டேன் எஸ் சார் தெரியுதுங்க சார் எஸ் சார் தெரியுதுங்க சார் நம்ம வந்து ஆக்டிவ் ஸ்பேஸ் வைஸ் புக் பேக்ல இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 14 பேஜ் நம்பர் 14ல இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸ் உங்களுக்கு அசைன்மெண்ட்டை கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 4 அசைன்மெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு மற்றவங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு தெரியல அசைன்மெண்ட் எல்லாம் குறிப்பிட்ட டேட்ல சப்மிட் பண்ணால் மட்டும்தான் முழு மதிப்பெண் கிடைக்கும் ஒவ்வொரு நாள் தள்ளி தள்ளி சப்மிட் பண்ண ஒவ்வொரு மார்க் குறையும் இன்னைக்கு சப்மிட் பண்ணவங்களுக்குலாம் 10க்கு 10 வரும் நாளைக்கு சப்மிட் பண்ண 9 நாளைக்கு சப்மிட் பண்ணா 8 அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும் ரைட் அது இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து கிளாஸ்ல போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்து டைரெக்டாக வந்து ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸ் மாற்று அப்படின்னுலாம் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னா ரீரைட் த சென்டென்சஸ் ரீரைட் த சென்டென்ஸ் இன்டு அனதர் வாய்ஸ் அப்படின்னு இருக்கும் கேள்வி நல்லா புரிஞ்சா ரீரைட் த ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நேரடியாக கேள்வி இருக்காது எப்படி இருக்கும் rewrite the given sentence into other voice அப்படின்னா கொடுத்திருக்கிற வாக்கியம் என்ன வாய்ஸ் கண்டுபிடிச்சு அதை அதற்கு எதிர் வாய்ஸாக மாற்று அப்படின்றது அர்த்தம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிற கேள்வி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்குதா இல்ல பேசிவ் வாய்ஸ்ல இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆக்டிவ் வாய்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் பேசிவ் வாய்ஸ்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் யாராவது ஒரு 10th பிள்ளைங்க சொல்ல பார்க்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் பேசிவ் வாய்ஸ் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க யாருக்குமே எப்படி தெரியலையா 10th பிள்ளைங்களுக்கு பொருத்தப்படுத்த இல்லையா அப்புறம் எப்படி அசைன்மெண்ட் செஞ்சீங்க ரைட் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் பேசிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும் சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்பு பிளஸ் பி ஃபார்ம் வெர்பு பிளஸ் சொல்ற கௌதம் என்ன வேணும் கௌதம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் என்ன வேணும் இந்த கிளாஸ்ல உட்காந்துங்க அந்த பட்டன் எழுதி பார்க்கறது இந்த பட்டன் எழுதி பார்க்கறது அதை நோண்டுறது இதை நோண்டுறதெல்லாம் இருக்கு எதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆக்சிலரி வெர்பு பிளஸ் பி ஃபார்ம் வெர்பு பிளஸ் B3 இதுதான் முக்கியமான ஃபார்மேட் ஆக்சிலரி வெர்பு பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் B3 இருக்கா இது ஒரு மெத்தட் இது இருந்துச்சுன்னா அது கட்டாயம் என்ன வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இது இல்லைன்னா அது கட்டாயம் ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது வெறும் ஆக்சிலரி வெர்பு பிளஸ் B4 இருக்கும் அப்படி இல்லைன்னா வெறும் வெர்பு மட்டும் வந்துருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ்ல கட்டாயம் என்ன வந்திருக்கும் பை அப்படின்ற ஏஜென்ட் வந்திருக்கும் அப்போ ஒரு வாக்கியம் கொடுத்திருக்கிற வாக்கியத்துல பை வந்திருக்கான்னு பார்க்குறேன் பை வந்திருந்துச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ் பை வராது இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் அப்ப இப்போ இந்த கொடுத்திருக்கிற வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பேசிவ் வாய்ஸ்ல இருக்கா ஆக்டிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு ஏன் சார் பை வரலங்க பை வரல அடுத்தது பாரு வெர்பு பாரு அப்பாயிண்டட் இது என்ன ஃபார்ம் V1 V2 V3 P3னா பக்கத்துல என்ன வந்துருந்துச்சுன்னா V3 வரும் V3 எப்பயுமே have has had ஓட வந்து V3 வந்துருந்துச்சுன்னா புரியுதா அப்பதான் அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சொல்றது புரியுதா கண்ணா ஏன்னா நம்ம டெய்லி டென்ஸ் எழுதுறோம் நீ V3 எங்க யூஸ் பண்ற சொல்லு பார்க்கலாம் I eat I ate I have eaten இப்போ அதே அப்பாயிண்டட் வச்சுக்கோ I appoint I appointed I have appointed
அப்ப அங்க V3 வந்து have வந்துருந்துச்சுன்னா தான் அது பர்ஃபெக்ட் டென்ஸ். வெறும் V3 வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, I appointed அப்படின்னா அங்க இருக்கிற அந்த அப்பாயிண்டட்ன்றது வந்து V2. V2 past tense. புரிஞ்சுதா? Yes, sir. அப்ப இது வந்து எந்த வாய்ஸ்ல இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. Active voice. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். ரைட்டா? தீபிகா சொல்லு, சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரி பார்க்கலாம். தீபிகா சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரி. நான் யாரு பேர் சொல்றேனோ உடனே அவங்க அன்மியூட் பண்ணி பேசணும். தீபிகா சார் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். சார் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரி கொடுத்திருக்கிற கேள்வியா? டென்த் வேற யாரு இருக்குது? சண்முகி டென்த் வேற யாரு இருக்காங்க பார்த்து சொல்லு. லோகுங்க சார். கௌதம். லோகு சொல்லு பார்க்கலாம். சிவா. லோகு சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். அசைன்மெண்ட்ன்றது நீங்க காப்பி அடிக்கிறதுக்காக உங்களுக்கு எழுத்து வேலை கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு கை வலிக்க எழுத வைக்கிறதுக்கு கொடுக்கறது அசைன்மெண்ட் கிடையாது. அசைன்மெண்ட்ன்றது என்னன்னா நீ கத்துக்கிறதுக்காக கொடுக்கறது. பார்த்தே எழுதுறதுனாலையும் இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். வேற யார் பிரிக்கிறது? வேற யார் இருக்குது? சார் கௌதம், சிவா, அவ்வளவுதாங்க சார். ஓகே. வேற யாராச்சும் வேற எந்த கிளாஸ் பிள்ளைங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்க தெரியுமா? ஓகே. சண்மதி தெரியுமா? சார் த மேனேஜர்ங்கிறது சப்ஜெக்ட்டுங்க சார். த மேனேஜர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்பாயிண்டட் வெர்ப். அப்பாயிண்டட் வெர்ப். மெனி ஆபீசர் அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். மெனி ஆபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஆப்ஜெக்ட். ஓகே. தீபிகா செகண்ட் ஸ்டெப் என்ன கண்ணே? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எஸ்பி சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன கண்ணே? தீபிகா செகண்ட் சென்டென்ஸ் செகண்ட் ஸ்டெப் என்ன கண்ணே? சார் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் மாத்துறதுக்கு என்ன அடுத்த ஸ்டெப்? யாருக்கு தெரியுமோ அவங்க சொல்லலாம். யாருக்கு தெரியுமோ அவங்க சொல்லலாம். சொல்யூஷன் சார் பெருக்கணுங்க சார். ஆப்ஜெக்ட் இன் ஃபர்ஸ்டும் சப்ஜெக்ட் பின்னாடியும் கொண்டு போகணுங்க சார். அப்போ இத இங்க கொண்டு வரோம், இத இங்க கொண்டு போவோம். அப்போ many ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டா இருக்கிறது சப்ஜெக்டுக்குரிய இடத்துக்கு வந்துச்சு. இப்ப சப்ஜெக்டா இருக்கிற மேனேஜர் பின்னாடி போகும்போது எதனோட போகணும்? ஏஜென்ட்டோட போகணும். பையோட. பை த மேனேஜர். ஓகேவா? ரைட். இப்போ இது செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. மூணாவது ஸ்டெப் என்ன? யார் சொல்றது? மூணாவது ஸ்டெப் ஓகே. மூணாவது ஸ்டெப் என்னன்னா இந்த வெர்பா இருக்கிறத என்ன பண்ணணும்? நம்ம மூன்றாக பிரிக்கணும். வெர்பா இருக்கிறத என்ன பண்ணணும்? மூணா பிரிக்கணும். என்னென்ன மூணா பிரிக்கணும்? ஆக்சிலரி வெர்ப், ஆக்சிலரி வெர்ப், பி ஃபார்ம் பிளஸ் V3 அப்படின்னு பிரிக்கணும். இந்த ஆக்சிலரி வெர்ப் எப்படி போடணும்? இந்த கொடுத்திருக்கிற வெர்பினுடைய டென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்திருக்கிற வெர்பினுடைய டென்ஸ் என்ன? லோகு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸ்னா என்னென்ன ஆக்சிலரி வெர்ப் வரும் பாஸ்ட் டென்ஸ்க்கு? வாஸ், வேர் வரும். இங்க வந்து இப்ப இதுல ரெண்டு இருக்குது.
வாஸ் வரணுமா வேர் வரணுமா? வாஸ்ன்றது எப்போ வரும்? சிங்குலர்னா வாஸ் வரும், ப்ளூரல்னா வேர் வரும். இங்க மெனின்னு போது நிறைய பேர் அப்படின்னு அர்த்தம் வந்தது. அசிஸ்டன்ஸ் எஸ் வந்திருக்கு, அப்போ இது வந்து ப்ளூரல் இருக்கிறதுனால நீ இந்த ஆக்சிலரி வந்து வாஸ் செலக்ட் பண்ணக்கூடாது. எதை செலக்ட் பண்ணும்? வேர் செலக்ட் பண்ணும். ஏன்னா வேர் ப்ளூரலினுடைய ஆக்சிலரி வேர் வேர். இது என்ன டென்ஸ் சொல்லிட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுதான் இங்க மேல வந்து எழுதிடணும். இந்த மூணாவது ஸ்டெப் என்னது? சூஸ் டென்ஸ் ஆஃப் த வெர்ப். இதனுடைய டென்ஸ் என்னன்னு இங்க எழுதிடணும். என்ன டென்ஸ்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ பி ஃபார்ம், இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன கிடையாது? பி ஃபார்ம் கிடையாது. அப்போ அடுத்தது வரல. அப்பாயிண்டடுக்கு V3 என்ன? அதே அப்பாயிண்டட் தான். appointed. Yeah, appoint V1, appointed V2, appointed V3. இதுக்கு தான் டெய்லி 5 வெர்பு எழுத சொல்றது. அப்பாயிண்டிங் V4 to appoint. மற்ற கிளாஸ்ல எல்லாம் சும்மா உட்காந்து கதை கேட்கற மாதிரி எல்லாம் கூடாது, கூட கூட சொல்லின்னு வரணும். டு அப்பாயிண்ட் V5. அப்போ V1 V2 V3 V4 V5. அப்போ V3 வந்து என்னது? அப்பாயிண்டட். ஆன்சர் புரியுதா? many the manager appointed many office assistants அப்படின்றது many office assistants were appointed by the manager. புரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா? செகண்ட் क्वेश्चन போமா? எஸ் சார். ரைட். என்னது? you are making a cake now. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் பேட்டர்ன். சண்முகி தோத்து மொத்தம் சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சும்மா ஜூம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன்னு போனை வச்சுக்கின்னு வேடிக்கை பார்த்துக்கின்னு கூட 10 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் பிரிக்கணும் சார். யார் பேசணும் சொல்லுங்க. தீபஸ்ரீங் சார். வெரி குட். சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். பிரிக்கணும் பார்க்கலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரி பார்க்கலாம். வேற யாராவது 10th பிள்ளைங்க? கௌதம், லோகு, பேரரசு சார், அஞ்சலி இருக்காங்க சார். அஞ்சலி காணுங்க. நான் கேள்வி கேட்ட வெளியே ஓடிடுவாங்க. அஞ்சலி சென்டென்ஸ் பிரிக்கணும். யோ பார்த்து ஜூம் கிளாஸ் எடுத்துட்டு போயானா சும்மா கேள்வி கேட்டு உட்காந்துக்கிற. ஆன் கூட பண்ணல பாரு அஞ்சலி. மைக் ஆன் பண்ண அஞ்சலி. அஞ்சலியே ரூமே அட்டன் பண்ணிருக்க. சரி, ஓகே. அப்புறம் யார் பண்றது? சண்முகி நீ தான் பண்ணுங்க. சார், யூ சப்ஜெக்ட் ஆர் மேக்கிங் வெர்ப். சப்ஜெக்ட்ன்றது என்னது? ஒரு பெயர் சொல்லோ இல்ல ப்ரொனவுனோ வந்ததுதான் சப்ஜெக்ட். ரைட். அடுத்தது ஆர் மேக்கிங் வெர்ப். மேக்கிங்ன்றது வெர்ப். இப்போ இங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். இது ஆக்ஸிலரி வெர்ப், இது V4. ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆக்ஸிலரி வெர்ப் வந்துச்சுன்னா பக்கத்துல V4 தான் வரணும். பி ஃபார்ம் ஆக்ஸிலரி வெர்ப் வந்து பி ஃபார்ம் ஆக்ஸிலரி வெர்ப் பிளஸ் V4னா அது ஆக்டிவ் வாய்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸா இருக்கலாம், இல்ல பாஸ்ட் கண்டினியூஸா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர் கண்டினியூஸா இருக்கலாம்.
a cake அப்படின்றது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட். நவ்ன்றது என்னது? நவ். அட்ஜென்ட். அட்ஜென்ட். என்னது? இப்போ, நேரத்துக்கு இருக்கு. அப்போ பேசிவ் வாய்ஸ்ல அட்ஜென்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதே இடத்துல அதுக்கு நேர கீழே இறங்கும். ஓகேவா? புரிஞ்சதா? இப்ப அடுத்தது வந்து என்ன பண்றோம்? செகண்ட் ஸ்டெப் என்ன நமக்கு? பெருக்குறது. செகண்ட் ஸ்டெப் பெருக்குறது. a cake முன்னாடி வந்துரும், u பின்னாடி போகும். u பின்னாடி போகும்போது கூட எதோட போகும்? பையோட போகும். அப்போ பை u பின்னாடி போகும்போது u என்னவா மாறணும்? u க்கு இணையான ஆப்ஜெக்ட் ப்ரொனௌனா மாறணும். u க்கு இணையான ஆப்ஜெக்ட் ப்ரொனௌனும் u தான். அதே ஐன்னு இருந்துச்சுன்னா என்னவா மாறணுங்க? மீயா மாறணும். இந்த இடத்துல ஐ இருந்துச்சுன்னா இங்க போகும்போது பை மீன்னு வரணும். அதே இந்த இடத்துல வீன்னு இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் வீன்னு இருந்துச்சுன்னா பின்னாடி போகும்போது அஸ்ன்னு மாறணும். யூன்னு இருக்கிறது யூவே தான். ஈன்னு இருந்தா என்னவா மாறணும்? ஹிம்மா மாறணும். ஹிம். ஷி அப்படின்னா ஹிஸ். ஷி. ஹிஸ். இஸ்ன்றது ஆம்பளை குறிக்கிறது இல்லையா? இல்லைங்க சார், ஹர். ஹர். இட்டுன்றது என்னவா மாறணும்? இட்டே தான். தேன்றது என்னவா மாறணும்? தே. தெம்மா மாறணும். ஓகேவா? தேன்றது என்னவா மாறணும்? எஸ். தெம்மா மாறணும். தெம். ஓகே. இப்ப பாரு, a cakeன்றது முன்னாடி வந்துருச்சு. பின்னாடி இருக்கும்போது ஸ்மால் லெட்டர்ல இருக்கும், முன்னாடி வரும்போது ஏ வந்து கேபிட்டல் ஆகிடும். ஏன்னா வாக்கியத்தினுக்கு தொடக்கம் a cake by you. இப்போ இதை வந்து நம்ம என்னவா பிரிக்கணும்? மூணா மாத்தணும். மூன்றாக மாத்தணும். என்ன மூன்றா மாத்தணும்? ஆக்ஸ்ல இருக்கிறது பி ஃபார்ம் v3 v3. v3 நம்ம முதல்ல மாத்தலாம். மேக்கு v3 என்னது? மேட். மேக்கு v1 மேட் மேட் மேட். மேக்கிங். டு மேக். கௌதம் தெரியுதா எதுக்கு இப்போ இந்த வீட்டு பாடமெல்லாம் கொடுக்குறதுன்னு? இந்த வீட்டு பாடமெல்லாம் செய்யாம வீட்டுல சும்மா உட்காந்துன்னு தண்ணி கட்டிக்கின்னு ஏறு ஒட்டிக்கணும் தான் கடைசி வரைக்கும் தண்ணி கட்டிக்கின்னு ஏறு ஒட்டினே தான் இருக்கணும். படிக்கணும்னு வந்துட்டா இதெல்லாம் இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யணும். அப்போ இது v1, இது v2, v3, v4, v5. யார் வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு? டிவி யார் வீட்டுல ஓடுது? ஒண்ணு டிவி ஓடுற இடத்த விட்டு நீ தனியா வா, இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க டிவி ஆஃப் பண்ண சொல்லு. ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று சொல்லு. வீட்டுல வந்து சீரியல் பார்க்காம இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது அவங்களால. அவங்களுக்கு குழந்தைகளுடைய படிப்பை விட எதுதான் முக்கியம்? சீரியல் தான் முக்கியம். அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ அந்த இடத்த விட்டு வெளியில வந்து ரைட். எ கேக் ரைட்டா? இங்க பை யூ. அப்போ இது வந்து என்ன டென்ஸ்? கொடுத்துருக்கிற வாக்கியம் என்ன டென்ஸ்? நீங்க டெய்லி டென்ஸ் எழுதுறீங்க, பார்த்தோன்னு சொல்லிடலாம் இது என்ன டென்ஸ். என்ன டென்ஸ்? கண்டினியூஸ். என்ன கண்டினியூஸ் டென்ஸ்? ஐஎன்ஜி வந்ததுனால கண்டினியூஸ்னு சொல்லிட்டோம். இங்க பாரு, ஆறு பார்த்தோன்னே என்னன்னு சொல்லிடலாம்? பிரசன்ட். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? அப்ப பிரசன்ட்னு வந்துருச்சுனாவே நம்ம என்ன போடணும்? am, is, are போடணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஐ இருக்குதா? இல்ல. ஐ இருந்தா மட்டும்தான் am வரணும். ஐ இல்லாதனால am வராது. அடுத்தது a cake. இது சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். இது சிங்குலரா ப்ளூரலா? a cake அப்படின்றது சிங்குலரா ப்ளூரலா? ஒரு கேக். இது கூட சொல்ல மாட்டீங்க. சன்னிதி தோத்து மத்தவங்க சொல்ல பார்க்கலாம். a cakeன்றது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் சார். அப்பா, சிங்குலர். சிங்குலர். சரியா? ப்ளூரல். ப்ளூரல்னா என்ன வந்திருக்கு? என்ன வந்தா ப்ளூரல்? இந்த இடம்
கூடியவர் எவ்வளவு தெரிஞ்சவங்களே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா எது ஒரிஜினல் எது பெயிண்டிங்னு ஆமா, எது ஒரிஜினல் எது பெயிண்டிங் ஒண்ணுமே புரியல யார் வீட்டுல. அரிணி அரிணி ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒண்ணு தனிமையா இருக்கிற இடத்துக்கு நீ வந்துடும், இல்ல வீட அமைதியா உருவாக்கி. புரியுதா? ரைட். அப்ப இங்க வந்து வெறும் கேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்ப ப்ளூரல், ஏன் கேக்ஸ் வராது. ஒரு மாம்பழங்கள் வருமா? ஒரு மாம்பழம் தான் வரும், இல்லைன்னா மாம்பழங்கள்னு வரும். அப்ப ஏன் வந்துச்சுன்னா அது ஒருமையை குறிக்கும். புரியுதா? அதனால வந்து ஏ கேக் அப்படின்றது சிங்குலர். அதனால சிங்குலர்ன்றதுனால நம்ம என்ன ஆக்சிலரி வந்து இங்க போட போறோம்? ஈஸ். A cake is. இப்போ பி ஃபார்ம் பண்ணுவோம். கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன பி ஃபார்ம்? being. being. மேக்கிங்க்கு வந்து V3 made. புரிஞ்சா? அப்போ ஆன்சர் a cake is being made by you. இதனுடைய தமிழ் அர்த்தம் சொல்றோம் பாரு. யூ, நீ கேக் செய்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நீ கேக் செய்து கொண்டிருக்கிறாய். இதுக்கு பேசிவ் வாய்ஸ் பாரு. இப்பொழுது ஒரு கேக் உன்னால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. புரிஞ்சா? ரைட். அடுத்தது போலாமா? நாங்க ஸ்டார்டிங்ல சொன்னேன், இந்த வகை கேள்வி வரும்பொழுது முதல்ல அது ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸான்னு கண்டுபிடிச்சிடணும். அப்படி அதுக்கு கண்டுபிடிக்கிறது 2 வழி சொன்னேன். ஒன்னு பை இருந்துச்சுன்னா அது பேசிவ் வாய்ஸ். ரெண்டாவது ஆக்சிலரி வெர்பு பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் V3 இருக்கணும். பி ஃபார்ம் இருக்கலாம், இல்ல இல்லாமையும் கூட போகலாம். இப்ப பாரு, ஆக்சிலரி வெர்பு வாஸ் வந்துருச்சு. வழக்கமா நம்ம பார்த்துருக்கிறது என்னது? வாசுக்கு பக்கத்துல என்ன வரணும்? V4 வரணும். சரியா? ஐ எம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங். அப்ப இங்க V4 தான் வரணும். அப்ப இந்த கொஸ்டின் வாஸ் பெயிண்டிங் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன வந்திருக்குது? வாசுக்கு பக்கத்துல, வாஸ்ன்றது ஒரு ஆக்சிலரி இருக்கு, பக்கத்துல என்ன வந்திருக்குது? V4 வராம V3 வந்திருக்குது. அப்போ 2 கண்டிஷனுமே நம்மளுக்கு இதாகிறதுனால இந்த கொடுத்திருக்கிற வாக்கியம் பேசிவ் வாய்ஸ். அப்ப பேசிவ் வாய்ஸை நம்ம என்னவா மாத்த போறோம்? ஆக்டிவ் வாய்ஸா மாத்த போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கேள்வியும் ஆக்டிவ் வாய்ஸா கொடுத்திருந்தாங்க. அதான் வந்து நம்ம என்னவா மாத்தணும்? பேசிவ் வாய்ஸா மாத்தணும். இப்போ அப்படியே ரிவர்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருக்குது, அதை ஆக்டிவ் வாய்ஸா மாத்துறோம். அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். சென்டென்ஸ் பேட்டர்னே பிரிக்கணும். ரைட்டா? இது சப்ஜெக்ட், இது வெர்பு, இது ஆப்ஜெக்ட். அப்போ பிரிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு, முதல் ஸ்டெப்பு ஸ்பெஷல் பரோட்டா, அடுத்த ஸ்டெப்பு பைய நீக்கணும். பைய நீக்கிரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பெருக்கு. அப்ப இங்க இருக்கிற மை கிராண்ட் மதர் எங்க வந்துடுறாங்க? முன்னாடி வராங்க. மை கிராண்ட் மதர். அப்ப முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் எங்க போகுது? ஆப்ஜெக்ட் போகுது. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஆக்டிவ் வாய்ஸ்ல அது பின்னாடி போகும்பொழுதுதான் பையோட போகும். இங்க ஏற்கனவே பை இருக்குது. இருக்கிற பையவே நம்ம என்ன பண்றோங்க? எடுத்துடுறோம். அதனால வெறும் தட் போர்ட்ரேட், அதாவது சப்ஜெக்ட் மட்டும்தான் வரணும். ஓகேவா? இப்போ 2 வேலை முடிஞ்சிச்சு. 4வது என்ன பண்ணணும்னா, ஆக்சிலரி வெர்பு பிளஸ் பி ஃபார்ம் பிளஸ் V3 இருக்கிறத இந்த ஆக்சிலரி வெர்புக்கு ஏற்ப, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், ஆங்கிலத்துல எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் அது என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும்னா எதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்?
ஆக்சிலரி வெர்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இங்க ஆக்சிலரி வெர்பு வாஸ். இதை வச்சு இது என்ன டென்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். என்ன டென்ஸா இருக்கணும்? இந்த வாக்கியம் என்ன டென்ஸா இருக்கும்? இங்க ஆக்சிலரி வெர்பு வாஸ் இருக்குதுங்க. அப்ப என்ன டென்ஸா இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸ். வெரி குட். யார் சொன்னது? விஜயஸ்ரீ. வெரி குட் விஜயஸ்ரீ. பாஸ்ட் டென்ஸா தான் இருக்கணும். புரியுதா? ஆக்சிலரி வெர்பு வாஸ் வேறன்னா அந்த டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஆக்சிலரி வெர்பு ஈஸ் இருந்துச்சுன்னா ஆம் ஈஸ் இருந்துச்சுன்னா அது பிரசன்ட் டென்ஸ். சரி, இப்போ பிரசன்ட் இப்போ வந்து இது வந்து பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். சார் சிம்பிள் பாஸ்டா, பாஸ்ட் கண்டினியூஸா, பாஸ்ட் பர்ஃபெக்டா? கன்ஃபியூஷன் வருதா இல்லையா? ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல 4 இருக்குது. அப்பதான் இந்த பி ஃபார்ம் உனக்கு உதவும். இங்க பி ஃபார்ம் ஏதாச்சும் இருக்குதா? பி ஃபார்ம் வெர்பு இங்க ஏதாச்சும் இருக்குதா இந்த இடத்துல? இல்லைங்க சார். இல்ல. அப்ப பி ஃபார்ம் இல்லைன்னா ஆக்சிலரி வெர்பு பாஸ்ட் டென்ஸ் B3 இருக்குன்னா பி ஃபார்ம் இல்லைன்னா கட்டாயம் அது சிம்பிள் பாஸ்ட் அப்படின்ற அர்த்தம். அதே இந்த இடத்துல பீயிங் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாஸ் பீயிங் பெயிண்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா கட்டாயம் அது என்ன டென்ஸ்? பீயிங் வந்துட்டவே என்ன டென்ஸ்? கண்டினியூஸ். பேசிவ் வாய்ஸ்ல பீயிங் வந்துச்சுன்னா கண்டினியூஸ் டென்ஸ். அதே பீயிங் இருந்துச்சுன்னா என்ன டென்ஸ்? பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் டென்ஸ். அவ்வளவுதான். இப்ப தெரியுதா எப்படி டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு? அப்ப இங்க வெறும் ஆக்சிலரி வெர்பு பி ஃபார்ம் இல்லாதனால இங்க கொடுத்திருக்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்ப மை கிராண்ட் மதர் வெறும் இந்த இடத்துல என்ன வந்தா போதும்? V2 கொண்டு வந்தா போதும். சரியா? பெயிண்டட். புரிஞ்சுதா? எப்படி சார் பெயிண்டட் வந்துச்சு? பெயிண்டட்னா இங்க இருக்கிற இந்த பெயிண்டட்ல மெயின் வெர்ப் எடுத்துப்பாரு. மெயின் வெர்ப் என்னது? பெயிண்ட் V1, பெயிண்ட் V2, பெயிண்டட், பெயிண்டட், பெயிண்டிங் டு பெயிண்ட். அப்ப V2 எது? பெயிண்டட். பெயிண்டட் எடுத்து எழுதி. ஆன்சர் புரிஞ்சுதா? அடுத்த क्वेश्चन போலாமா? Money had bought a colorful hat for her daughter. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பேசிவ் வாய்ஸ்ல இருக்கா? விஜய் ஸ்ரீ சொல்லு பாப்பா. இந்த வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பேசிவ் வாய்ஸ்ல இருக்கா? ஆக்டிவ் வாய்ஸ். வெரி குட். எப்படி சொல்றேன்? சார் பை வரல. பை வரல. குழந்தை பிள்ளைக்கு புரியுது. பை வரல. அதனால இது வந்து என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ். இதை நம்ம என்னவா மாத்தணும்? பேசிவ் வாய்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன விஜயஸ்ரீ? விஜயஸ்ரீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சப்ஜெக்ட் சார். சப்ஜெக்டா இருக்கா? அது என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணி காட்டணும்? சார் சார் சென்டென்ஸ் நம்ம பெரி காட்டணும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிச்சு காட்டணும். கௌதம் வெரி குட். விஜயஸ்ரீ கௌதம் வெரி குட். சும்மா ஓமையா இருக்கிறதுக்கு கௌதம் மாதிரி தெரிஞ்சது சொன்னா கூட நல்லா இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். நல்ல கவனிச்சுக்கோ. ஸ்பெஷல் பரோட்டா, நல்ல ஒரு ஸ்பெஷல் பரோட்டா சாப்பிடுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிரிக்கணும். யார் பிரிக்கிறது? யார் பிரிக்கிறது? சார் நான் பெரியறேன் சார். சொல்லு கௌதம். தெரிஞ்சு வரும் சொல்லு. மாலினி. என்னது மாலினி? நீ அங்கெல்லாம் நீ பிரிக்காத. நீ சொல்லு, நான் பிரிச்சுக்கிறேன். நீ ஸ்கிரீன்ல நீ பிரிக்காத. நீ சொல்ல நான் பிரிச்சுக்கிறேன். வேற யாரு? தெரிஞ்சவங்க முயற்சி பண்ணலாம். வாயை மூடினதும் இல்லை. தெரிஞ்சவங்க அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணு. மாலினி. ஹலோ. சப்ஜெக்ட். சப்ஜெக்ட். அடுத்தது had bought had bought verb. A colorful hat. ஏன்றது ஆர்டிகல். கலர்ஃபுல். கலர்னாவே வந்து என்ன வந்தது? அட்ஜெக்டிவ். hat. hat தான் ஆப்ஜெக்ட். அப்போ இது எல்லாமே சேர்த்து என்ன ஃப்ரேஸ்?
நவுன் ஃப்ரேஸ். ஆப்ஜெக்ட்ஸ் நவுன் இருக்குது, நவுனுக்கு முன்னாடி இருக்கனால இது பேர் வந்து நவுன் ஃப்ரேஸ். இந்த நவுன் ஃப்ரேஸ் தான் ஆப்ஜெக்ட். இப்போ இங்க பாருங்க, இந்த ஃபார்ன்றது என்னது? ப்ரிபோசிஷன். சரியா? வெர்புக்கு பின்னால ஒரு ப்ரிபோசிஷன் வந்துட்டா கட்டாயம் அதுக்கு அடுத்து இருக்கிறது சரியா அட்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ரைட். அப்ப இப்போ நம்மளுக்கு மெயின் இது 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 மூணு மட்டும் தான். இப்போ அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணோம்? பெருக்கணும் சார். பெருக்கணும். அப்ப பெருக்கு பார்க்கலாம். ஏ கலர்ஃபுல் ஆட் முன்னாடி வந்துச்சா? எஸ் இப்ப சார். மாலினி எங்க போனோம்? பின்னாடி போனோம். மாலினி யாரோட போனோம்? மாலினி பையோட போனோம். சரியா? பை எஸ் சார். மாலினி. இப்ப இத வந்து எத்தனையா பிரிக்கணும்? மூன்றாக பிரிக்கணும். என்னன்னு? ஆக்சிலரி வெர்ப், பி ஃபார்ம், அதுக்கு அடுத்தது V3. பாட்டுக்கு V3 என்ன? உடனே டக்குன்னு மனசுல சொல்லணும். பை, பாட், பாட். இதுக்காக தான் டெய்லி உங்க 5 பேருக்கு எழுதி சொல்றது. பார்த்து 5 பேருக்கு எழுதுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, முட்டை தான். முட்டை பிரயோஜனம். அப்ப என்ன பண்ணுவோம்? அந்த 5 பேருக்கு எழுதுறதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு பார்க்காம எழுதி அதை எனக்கு போட்டோ பிடிச்சி அனுப்பணும். பார்த்து எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதான் சொல்றேன், முட்டை பிரயோஜனம். டென்ஸ் எழுதுறீங்க சரியா? இங்கிருந்து ஆரம்பிங்க. சிம்பிள் ப்ரெசென்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இப்படி லைனா ஒவ்வொன்றா எழுதிக்கணும். அப்பதான் இதுக்கு பிரயோஜனம். அப்படியே பார்த்து ஐ இட்டு, வி இட்டு, யூ இட்டு, யூ இட்டு, இ இட்டு, சி இட்டு, இட்டு, இ இட்ஸ், ஷி இட்ஸ், இட் இட்ஸ், தே இட்டு, இப்படி எழுதுனா ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்படி நீ எழுதின்னு போகும்போது தான் டென்ஸ் எப்படி மாறுதுன்றது உன்னால உணர முடியும். அதே மாதிரி இது காப்பி அடிச்சு எழுதுறதுனால இதுவும் ஒரு பிரயோஜனம் இல்லை, முட்டை பிரயோஜனம் தான். அப்ப நீ எழுதுற நேரம் தான் வேஸ்ட், அரை மணி நேரம் வேஸ்ட். சரியா? இது எப்படி இருக்குதுன்னா, பேங்க்ல கொண்டு போய் காசை போட்டு வட்டி இல்லாம காசை போட்டு வைக்கிற மாதிரி. வட்டி இல்லாம காசு போடுவீங்களா? இல்லைன்னா நிலங்குது, பூச்செடி வைக்கிறீங்க. பூச்செடி வைக்கும் போது உனக்கு தெரிஞ்சது இந்த பூச்செடி வந்து முளைக்காது அப்படின்னும் போது அந்த பூச்செடிக்கு உரம் வைக்கிறியா? தண்ணி ஊத்துவியா? என்ன பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அந்த மாதிரி தான் நீங்க செய்யற ஹோம்வொர்க்கெல்லாம் வளர்ந்து பூ தராத செடிக்கு தண்ணி ஊற்றி உரம் வச்சு காப்பாத்துற மாதிரி. மனப்பாடம் பண்ணி எழுதுறதெல்லாம் வேஸ்ட். புரிஞ்சு படி. புரியுதா? இல்ல காப்பி அடிக்காது. ரைட், ஓகே. இப்ப இந்த ஆக்சிலரி வெர்பு நம்ம ஆடு வந்துருச்சு. ஆடு வந்துட்டாவே என்ன ஆக்சிலரி வெர்பு மட்டும்தான் வரும். சார்ஜ் யூடியூப் எல்லாம் போட்டிருக்கிற பாரு, அதெல்லாம் போய் பார்க்கணும். ஆடு வந்துச்சுன்னா என்ன ஆக்சிலரி வெர்பு மட்டும்தான் வரும், ஹேடு தான் வரும். அப்போ ஆட். பி ஃபார்ம் ஆக்சிலரி என்ன வரும்? இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துருச்சுனாவே பீன்னு போட்டுருந்தோம். எப்படி கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் மூணுத்துக்கும் என்ன போடுறோம்? பீயிங்க்கு போடுறோமோ அது மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன போடணும்? பீன் போடணும். ரைட். பாட்டுக்கு வந்து என்ன? V3, அதே பாட்டு தான். ஓகேவா? ரைட். அப்போ மாலினி had bought a colorful ad for her daughter. A colorful ad had been bought by மாலினி. சரியா? மீதி அப்படியே இந்த அர்ஜென்ட் பத்தி என்ன பண்ணோம்? அப்படியே வந்துடணும். For her daughter. யாருக்காக வாங்கினாள்? தன்னுடைய மகளுக்காக வாங்கினாள். புரிஞ்சுதா ஆன்சரு? அடுத்து போலாமா? They have asked me to pay the fine. Sentence pattern யார் பிரிக்கிறது? Subject have asked, verb me. சரியா? Indirect object to pay the fees, to pay the fine. Fine என்றது இங்க முக்கியம். To pay the fine. To வந்துச்சுனாவே அது வந்து என்ன சொல்லிருக்காங்க? அர்ஜென்ட் ஃப்ரேஸ், அட்வர்பியல் ஃப்ரேஸ். To pay the fine. ஓகேவா? இப்போ இதை வந்து
இது மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும்பொழுது நம்ம ரெண்டு விதமாகவும் மாத்தலாம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் டைப் மாத்திரம் பாரு. ஃபர்ஸ்ட் டைப் மீயை எடுத்துக்கிறாரு. மீயை எடுத்து முன்னாடி கொண்டு வந்தா என்ன ஆகும்? மீ ஐயா ஐ. பின்னாடி என்ன போகும்? பை மீ தெம். தெம். பை தெம் ஆகும். மீதி என்ன வரும்? அப்படியே டு பே த ஃபைன். இது அப்படியே கீழே இறங்கும். அப்ப இங்க என்ன வரும்? ஐக்கு பக்கத்துல என்ன வரணும்? ஹேவ் வரணும். இது என்ன டென்ஸ்? பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப ரீசார்ஜ் என்ன பண்ணணும்? பீன்னு பண்ணணும். பக்கத்துல என்ன பண்ணணும்? V3 பண்ணணும். ஆஸ்க்டு V3 ஆஸ்க்டு. I have been asked by them to pay the fine. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன? ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்ன? ஃபைன். அப்ப அந்த ஃபைனை முன்னாடி பண்ணணும். the fine. சரியா? ஃபைன்ன்றது என்னது? ப்ரொனவுன் போட்டீங்கன்னா it. the fine has been asked